வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்திற்கு எதிரான போரில் நாட்டு மக்களின் ஒற்றுமையும் ஒருமைப்பாடும் மிகப்பெரிய பலமாக விளங்குகிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதிகளாக பொறுப்பேற்றுள்ள புதுச்சேரி சட்டக்கல்லூரியின் முன்னாள் மாணவர்களை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் பாராட்டி கௌரவித்தார். புதுச்சேரியில் பள்ளிகளுக்கு நாளை முதல் கோடை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. IPL கிரிக்கெட் தொடரில் 216 ரன் என்னும் வெற்றி இலக்கை லக்னோ அணிக்கு மும்பை அணி நிர்ணயித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். தீவிரவாதத்திற்கு எதிரான போரில் நாட்டு மக்களின் ஒற்றுமையும் ஒருமைப்பாடும் மிகப்பெரிய பலமாக விளங்குகிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இன்று காலை ஆகாஷவாணி மற்றும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியில் தமது 121வது மனதின் குரல் உரையின் போது இவ்வாறு தெரிவித்த பிரதமர், இம்மாதம் 22ஆம் தேதியன்று காஷ்மீர் பஹல்காமில் சுற்றுலா பயணிகள் மீது நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதல் நாட்டு மக்கள் அனைவரையும் துயரத்தில் ஆழ்த்தி இருப்பதாக குறிப்பிட்டார். இந்த தீவிரவாத செயலில் ஈடுபட்ட குற்றவாளிகள் மற்றும் சதிகாரர்களுக்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரில் அமைதி திரும்பி ஜனநாயகம் வலுவாகி அங்கே சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பதை இந்தியாவின் எதிரிகளால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். இத்தகைய தீவிரவாத தாக்குதலை நாட்டின் 140 கோடி மக்களும் ஒன்று சேர்ந்து எதிர்ப்பதே நம் நாட்டின் மிகப்பெரிய பலம் என்று பிரதமர் குறிப்பிட்டார். பிரதமர் தமது உரையில் மேலும் கூறுகையில், 2 தினங்களுக்கு முன்பு காலமான புகழ்பெற்ற விண்வெளி விஞ்ஞானி டாக்டர் கஸ்தூரி ரங்கனின் மறைவிற்கு பிரதமர் தமது மனதின் குரல் உரையின் போது அஞ்சலி செலுத்தி, விஞ்ஞானம், கல்வி, புதிய தேசிய கல்விக் கொள்கை உள்ளிட்டவற்றில் டாக்டர் கஸ்தூரி ரங்கனின் பங்களிப்பை நினைவு கூர்ந்தார். கடந்த மாதம் மியான்மரில் ஏற்பட்ட நிலநடுக்கம் பற்றியும், நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட மியான்மர் மக்களுக்கு உதவ இந்தியா சார்பில் அனுப்பப்பட்ட விமானம் மற்றும் கப்பல் படையினர் மேற்கொண்ட ஆபரேஷன் பிரம்மா மீட்பு நடவடிக்கைகள் பற்றியும் பிரதமர் மனதின் குரல் உரையில் குறிப்பிட்டார். இதுபோன்ற பேரிடர் காலங்களில் நாம் எச்சரிக்கையுடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் என்று தெரிவித்தார். அத்தகைய இயற்கை அல்லது செயற்கை பேரிடர் காலங்களில் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள சச்சேத் என்னும் செயலியை தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் உருவாக்கியிருப்பதாகவும், வெள்ளம், சூறாவளி, நிலச்சரிவு, ஆழிப்பேரலை, காட்டுத்தீ, பனிச்சரிவு உள்ளிட்ட பேரிடர் காலங்களில் நமக்கு தேவையான அனைத்து தகவல்களையும் அளித்து பாதுகாக்கும் வகையில் இந்த சச்சேத் செயலி வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். ஆப்பிரிக்காவின் எத்தியோப்பியா நாட்டில் பிறந்தது முதல் இதய நோயால் பாதிக்கப்படும் குழந்தைகளுக்கு சிகிச்சை அளிக்க பொருளாதார ரீதியில் உதவும் அந்நாட்டு வாழ் இந்தியர்களுக்கு தமது பாராட்டினை மனதின் குரல் உரையின் போது பிரதமர் தெரிவித்தார். மேலும் ஆப்கானிஸ்தான் மக்களுக்கு இந்தியா சார்பில் அனுப்பப்படும் வெறிநாய்க்கடி, டெட்டனஸ், ஈரல் அழற்சி போன்ற நோய்களுக்கான தடுப்பூசிகள் குறித்தும் பிரதமர் குறிப்பிட்டார். வரும் ஜூன் மாதம் 5ஆம் தேதி உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்பட இருப்பதாகவும், அன்றைய தினம் இந்தியாவில் தாயின் பெயரில் ஒரு மரம் என்னும் இயக்கம் துவக்கப்பட்டு ஓராண்டு நிறைவடைய இருப்பதை பிரதமர் நினைவு கூர்ந்தார். இந்த ஓராண்டில் இந்த இயக்கத்தின் கீழ் நாடெங்கிலும் 140 கோடிக்கும் அதிகமான மரங்கள் நடப்பட்டு இருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். போப் பிரான்சிஸ் இறுதி அஞ்சலியில் கலந்து கொண்ட குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுடில்லி திரும்பினார். வாட்டிகன் நகரத்தின் புனித பீட்டர்ஸ் பேராலயத்தில் மறைந்த போப்பாண்டவர் பிரான்சிஸின் நல்லடக்கம் நேற்று நடைபெற்றது. இதில் இந்தியாவின் சார்பில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவுடன் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, சிறுபான்மை விவகாரங்கள் துறை இணை அமைச்சர் திரு ஜார்ஜ் குரியன் மற்றும் கோவா சட்டப்பேரவையின் துணைத் தலைவர் திரு ஜோஷ்வா டி சூசா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புகழ்பெற்ற விண்வெளி விஞ்ஞானியும் இஸ்ரோ அமைப்பின் முன்னாள் தலைவரும் புதிய தேசிய கல்விக் கொள்கையின் வடிவமைப்பாளர்களில் ஒருவரான டாக்டர் கிருஷ்ணசாமி கஸ்தூரி ரங்கன் இறுதிச் சடங்குகள் இன்று மதியம் பெங்களூருவில் நடைபெற்றது. 84 வயதான டாக்டர் கஸ்தூரி ரங்கன் கடந்த வெள்ளிக்கிழமை பெங்களூருவில் காலமானார். பெங்களூரு ராமன் ஆராய்ச்சி நிறுவனத்தில் அன்னாரது உடல் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது. கர்நாடக மாநில ஆளுநர் திரு தாவர்சந்த் கெலாட், முதலமைச்சர் திரு சித்தராமையா, இஸ்ரோ தலைவர் திரு வி நாராயணன் உள்ளிட்டோர் டாக்டர் கஸ்தூரி ரங்கன் உடலுக்கு இன்று இறுதி அஞ்சலி செலுத்தினர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
நேயர்கள் ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @news_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்திலும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்திலும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலிலும் கேட்கலாம். சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதிகளாக பொறுப்பேற்றுள்ளவர்களுக்கு புதுச்சேரியில் பாராட்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி சட்டக்கல்லூரியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதிகளாக பொறுப்பேற்றுக் கொண்டனர். புதுச்சேரி வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் அவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் இன்று காலை நடைபெற்ற இந்த பாராட்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு நீதி அரசர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தார். முதலமைச்சர் திரு ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம், உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம், சட்டத்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன், சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள், புதுச்சேரி தலைமை நீதிபதி திரு ஆனந்த், வழக்கறிஞர் சங்க தலைவர் திரு CT ரமேஷ் மற்றும் ஏராளமான வழக்கறிஞர்கள் இந்த பாராட்டு விழாவில் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பள்ளிகளுக்கு நாளை முதல் ஜூன் 1ஆம் தேதி வரை கோடை விடுமுறை அளிக்கப்படுவதாக கல்வித்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். இது குறித்த செய்தி தொகுப்பு. புதுச்சேரியில் கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதன் காரணமாக புதுச்சேரி, காரைக்கால், மாஹி, ஏனாம் ஆகிய 4 பிராந்தியங்களில் உள்ள அரசு மற்றும் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளுக்கு நாளை முதல் ஜூன் 1ஆம் தேதி வரை விடுமுறை அளிக்கப்படுவதாக கல்வித்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளார். பள்ளிகள் ஜூன் மாதம் 2ஆம் தேதி முதல் வழக்கம் போல் செயல்படும் என்றும் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய ராணுவத்தை நவீனமயமாக்கும் நோக்கில் அரசு ஒரு வங்கிக் கணக்கை துவக்கி இருப்பதாக வாட்ஸ்அப் மற்றும் சமூக ஊடக தளங்களில் பரவி வரும் செய்தி தவறாக வழிநடத்துவதாகும் என்று அரசு தெரிவித்துள்ளது. இது பற்றி செய்தி வெளியிட்டுள்ள பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் உண்மை கண்டறியும் பிரிவு இது போலியான செய்தி என்று தெரிவித்துள்ளது. ராணுவ நடவடிக்கைகளின் போது உயிர் தியாகம் செய்த மற்றும் காயமடைந்த வீரர்களின் குடும்பத்தினருக்கு உடனடியாக பொருளாதார அடிப்படையில் உதவும் நோக்கில் ஆயுதப்படையினர் போர் உயிரிழப்பு நல்வாழ்வு நிதி ஒன்றை அரசு உருவாக்கி இருப்பதாகவும், இந்த நிதி போரில் காயமடைந்த மற்றும் உயிரிழந்த வீரர்களின் குடும்பத்தினர் நல்வாழ்வுக்காக உருவாக்கப்பட்டுள்ளது என்றும், இந்த நிதி நவீனமயமாக்கல் அல்லது தளவாடங்கள் வாங்குவதற்கானது அல்ல என்றும் பத்திரிகை தகவல் அலுவலகம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டித் தொடரில் இன்று மதியம் 3:30 மணிக்கு மும்பையில் துவங்கி நடைபெற்று வரும் ஆட்டத்தில் முதலில் ஆடிய மும்பை அணி 216 ரன் என்னும் வெற்றி இலக்கை லக்னோ அணிக்கு நிர்ணயித்துள்ளது. டெல்லி மற்றும் பெங்களூரு அணிகளுக்கு இடையேயான மற்றொரு போட்டி இன்று இரவு 7:30 மணிக்கு டெல்லியில் நடைபெற உள்ளது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி பகுதிகளில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திக்கும் பகுதி நிலவுவதாக சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் இன்றும் நாளையும் தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்திற்கு எதிரான போரில் நாட்டு மக்களின் ஒற்றுமையும் ஒருமைப்பாடும் மிகப்பெரிய பலமாக விளங்குகிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதிகளாக பொறுப்பேற்றுள்ள புதுச்சேரி சட்டக்கல்லூரியின் முன்னாள் மாணவர்களை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் பாராட்டி கௌரவித்தார். புதுச்சேரியில் பள்ளிகளுக்கு நாளை முதல் கோடை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. IPL கிரிக்கெட் தொடரில் 216 ரன் என்னும் வெற்றி இலக்கை லக்னோ அணிக்கு மும்பை அணி நிர்ணயித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.